வானதி பாண்டியனுக்காக தன்னோட வீட்டை விட்டே வெளியில வராங்க. இது முழுக்க பாண்டியனுக்காகன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது அவங்கள ரொம்பவும் அடிக்கவும் செய்கிறாங்க, ரொம்ப தொந்தரவும் பண்ணுறாங்க. அந்த காரணத்துக்காகவும் தான் வானதி வெளியில் வராங்க. அப்படி வெளியில் வந்த வானதி நேராக பேக்கை தூக்கிட்டு பாண்டியன் வீட்டுக்கு தான் வராங்க. வானதியை பார்த்த நிலா, பாண்டியன், பல்லவன், அது போக சோழன், சேரன் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. வானதியை பார்த்ததுமே சேரனன் எல்லாருமே, என்னம்மா ஆச்சு, உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையா, உன்னை எதுவும் அடித்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியனுமே நல்லபடியாக தான் பேசுகிறாங்க. என்னாச்சு, உன்னை எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக தான் கேட்குறாங்க. பல்லவன் மட்டும் கையில் உள்ள பேக்கை கவனித்து, ஆமாம் நீங்கள் எதுக்கு பேக்கோடு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வானதி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க வானதி. இதை பார்த்த சோழன், அப்போ சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான். நாளைக்கே காலையில் உங்கள் 2 பேத்துக்கு கோயிலில் வச்சு கல்யாணம்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலா, நீங்கள் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க, நீங்கள் ஏன் கல்யாண விஷயத்தில் எப்போனாலும் அவசரமாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சேரனன், வானதி நீ கொஞ்சம் உள்ள ரூமில் இருமா, நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதியுமே ரொம்பவே சமத்தா உள்ளே போய் உட்காருதாங்க. அப்படி இவங்க எல்லாருமே பேசும்போது நம்ம சேரனன் சொல்கிறாங்க, நீ சொல்கிற மாதிரி கல்யாணம் தான் ஒரே சொல்யூஷன் தான், இப்போ நம்ம உடனே கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, அது எப்படி கல்யாணங்கிறது உடனே எப்படி பண்ண முடியும், வானதி சின்ன பொண்ணு, பாண்டியனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையானே தெரியலை, நம்மளாம் ஏன் முடிவெடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழன், டேய் நீ சொல்லுடா, உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறது ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் சோழனை தனியாக கூட்டிகிட்டு போய், டேய் நான் இப்போ சொல்கிறேன்டா, எனக்கு வானதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான், ஆனால் இப்போவே கல்யாணங்கிறது வேண்டாம். ஏற்கனவே இந்த ஊரில் நம்ம பொண்ணு பார்க்குற இடத்துல எல்லாமே இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறதுனால, இதை பாரு தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அண்ணன் இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு சொல்லி பேசுகிறாங்க. நாளைக்கு எனக்குமே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா 2 தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் உனக்கு ஆகலையாங்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால் தயவு செஞ்சு இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, பாத்தியா நான் இதை யோசிக்கவே இல்லை, பரவாயில்ல நீயாவது இதை யோசிக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியனும், யோசிச்சிருந்தா நீ ஏண்டா இப்படி இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுமே பாண்டியன் சேரனுக்கிட்ட, அண்ணே நான் வானதி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்னடா இது 2 பேருமே காதலிக்கிறீங்க, இதை பாரு உன்னை தேடி வீடு வரைக்கும் அவள் வந்திருக்கா பேகை தூக்கிட்டு உன்னை நம்பி, அப்படி இருக்கும்போது பேசிக்கிட்டுமா நீ என்கிட்ட கேட்குற, பேசுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வானதியை கூப்பிட்டு, வானதி நம்ம கொஞ்சம் வெளியில் போகலாமா, வெளியில் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வானதியுமே பாண்டியன் கூட ரொம்பவே சந்தோஷமாக கூட போகிறாங்க. அப்படி போகும்போது பேக்கையுமே தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததும் சேரனன், பேக் எதுக்கிட்ட எடுத்துகிட்டு போகிற, வச்சுட்டு போன்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே நாங்கள் இங்கே தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வானதி 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அப்படி வானதியை ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பாண்டியன் கூட்டிகிட்டு வந்து வானதி கிட்ட இது வரைக்கும் சொல்லாத வார்த்தை, வானதி உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதி, இன்னொரு தடவை சொல்லு பாண்டின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு தடவையுமே சலிக்காமல் நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. மறுபடியும் வானதி கேட்க கேட்க நம்ம பாண்டியன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கேட்கும்போது வானதிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்போதுமே வானதி ஒரு பக்கத்தில் இருந்து தான் அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாண்டியன் அன்பு காட்டுற மாதிரியே தெரியாது. இப்போ அவங்க வாயை திறந்து இதை சொல்லும்போது உண்மையிலே வானதிக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. அந்த சந்தோஷத்திலேயே பாண்டியன் கிட்ட போய் உட்காருதாங்க. அப்போ பாண்டியன் வானதியோட கையை பிடிச்சிட்டே, வானதி எனக்கு நிஜமாவே உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ என்கிட்ட முதல்லாம் பேசும்போது இந்த பொண்ணு ஏதோ நேரம் போக்குக்கு என்கிட்ட வந்து பேசுகிறா, சும்மா கிண்டல் அடிக்கிறா, இல்லைன்னா ஏதாவது என்னை வம்புக்கு இழுக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினப்பேன். ஆனால் இந்த 2 மாதமும் நம்ம 2 பேருமே மனசை விட்டு பேசும்போது கூட, சரி இந்த காதல் ஒரு பேச்சோடு மட்டும்தான் போகிறோம், இது கல்யாணத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் நேற்று உன்னோட குடும்பம் தப்பு பண்ணியிருக்காங்க, என் குடும்பத்தில் யாருமே எந்த தப்புமே பண்ணலைன்னு தெரிஞ்சதுமே நியாயம் எந்த பக்கமோ அதே மாதிரி என் குடும்பத்துக்காக உன் குடும்பத்தை எதிர்த்து நின்ன பார்த்தியா,
அங்கே தான் உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒன்று. எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட வாழணும் அப்படின்னு தோணுனதே கிடையாது இது வரைக்கும் நம்ம பேசும்போதெல்லாம். ஆனால் எனக்கு இப்போ தோணுது வானதி, நிஜமாவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், காலம் ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை பாண்டியன் பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அந்த குதி குதிச்சாங்க வானதி. இந்த வார்த்தையை நம்ம பாண்டியன் சொல்லும்போது கேட்கவா வேணும், வானதி சந்தோஷத்தில் வானத்துக்கே போயிட்டு வந்துட்டாங்க போல. வானதி அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறத பார்க்கும்போது பாண்டியனுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. உடனே பாண்டியன் வானதி கிட்ட சொல்கிறாங்க, இதே சந்தோஷம் நம்மளுக்கு காலம் ஃபுல்லாக வேணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நம்ம இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதி ரொம்பவே கோபப்படுறாங்க. ஏண்டா இந்த மாதிரிலாம் பேசுகிற, நீ எப்படியாவது அப்போ என்ன கழட்டி விட்டுலான்னு நினைக்கிறியா, கல்யாணத்தை பற்றி யோசிக்கலங்கிறியா அப்படின்னு கோபத்தில் ரொம்பவே வார்த்தை விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாண்டியனோட கழுத்தை பிடிச்சி, நீ அப்போ என்னை ஏமாத்த தான் செஞ்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடியே கொஞ்சம் கையை விடுடி, நான் அதை சொல்ல வரல, இந்த மாதிரி அவசரப்பட்டு கோபப்படுறத கொஞ்சம் நிப்பாட்டு, நான் சொல்கிறது இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ அப்படி சொல்கிற? ஆமாம், நீ இப்போ காலேஜ் படிக்கிற, நீ நல்லபடியாக படித்து முடி, எனக்கு வேலை எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனால் சேரணனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் வீட்டில் என்ன நிலமங்கிறதும் உனக்கு நல்லாவே தெரியும். சேரணனுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம கல்யாணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கொஞ்சம் பொறுமையாகிறாங்க வானதி. சரி, நீ அப்போ உன்னோட அண்ணனை நினச்சி தான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிற அப்படி தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியனுமே, ஆமாம், நிஜமாவே அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நமக்கு கல்யாணம் ஆகிறது ஈஸியாகிடும், இதே நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்பவே தடங்கள் ஆகும். சரி பாண்டி, நீ சொல்கிற மாதிரியே நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோயேன், நீயும் உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க, ஆனால் நான் அது வரைக்கும் எங்கே போய் தங்கன்னு சொல்லேன். ஏன்னா உங்கள் அண்ணன் நான் வீட்டில் இருக்கும்போதே சொன்னாங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணை நம்ம வீட்டில் தங்க வைக்க முடியாது, அவங்க வீட்டில் இருந்து வந்து பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்டாங்க. இப்போ நான் எங்கே தான் தங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டியன் வானதியோட கையை பிடிச்சிட்டு, இதை பாரு வானதி, நீ இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட பொறுப்பு தான், உனக்கான எல்லாத்தையுமே நான் உனக்காக செஞ்சு கொடுப்பேன், அதே மாதிரி உனக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் முன்னாடி வந்து நிற்பேன், இப்பத்துலேருந்து நீ என்னுடையவள் தான், சரியா? நீ அதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோ. இதே எண்ணத்தோட நீ உங்கள் வீட்டில் போயிட்டு எனக்காக கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருந்தாலும் சரிதான், இல்லை நான் வீட்டுக்கே போக மாட்டேன், எனக்கு அங்கே பிடிக்கல அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா நானே உனக்கு ஒரு நல்ல ஹாஸ்டல் பார்த்து சேர்த்து விடுறேன், நீ காலேஜில் நல்ல படி, நானுமே உன்னை அடிக்கடி வந்து பார்த்துப்பேன், நீ என்னோட முழு பொறுப்பாக ஏன் பாதுகாப்பில் இருப்ப, அதுக்கு மட்டும் நான் கண்டிப்பாக உறுதி கொடுக்குறேன். வானதி, நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், உனக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. பாண்டியன் இவ்வளோ பொறுப்பாக வீட்டெல்லாத்தையுமே யோசித்து தன்னையும் யோசித்து பேசுனதை பார்த்து வியந்து பார்க்குறாங்க வானதி.